Hello viewers, welcome to KR Lifestyle channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரசவ தழும்பு. ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வயிற்றுல இருக்கக்கூடிய இந்த பிரசவ தழும்பை எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுவும் நம்ம வீட்லயே எஃபெக்டிவானதா நம்ம ரெடி பண்ணலாம். ரிசல்ட்டும் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய பெண்கள் ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் இதுதான். டக்குன்னு ஒரு மேரேஜ் ஆகுது, அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்மளுடைய அந்த வயிற்று பகுதி பாக்குறதுக்கே கன்றாவியா இருக்குங்க. அவ்வளோ ஒரு மோசமா இருக்கு, அந்த கோடு வடுவெல்லாம் அவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. காமனா பிரெக்னன்சிக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா உமனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. ப்ராப்ளமா பார்க்காம இது ஒரு சந்தோஷமா பாருங்க. அப்படி இல்லையா அதை சால்வ் பண்ணக்கூடிய வழி என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க இந்த ஹோம் ரெமெடி பிரசவ தழும்புக்கு மட்டும் கிடையாதுங்க. இது வந்து அண்டர்ஆர்ம்ல இருக்கக்கூடிய கோடு. மென் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு போகக்கூடிய மென் பாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர்ஆர்ம்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த பாடி விரிஞ்சதுனால கோடு இருக்கும், டைட்ஸ் பகுதியில கோடு இருக்கும், செஸ்ட்ல கோடு இருக்கும். உமன் மென் ரெண்டு பேருமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க அண்டர்ஆர்ம்ல டைட்ஸ் பகுதியில வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கோடுக்கு அந்த வடுக்கும் நீங்க வந்துட்டு இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணலாம். முகத்துல இருக்கக்கூடிய சுருக்கத்துக்கும், கண்ணு கிட்ட எல்லாம் சுருக்கம் இருக்கு, கழுத்து கிட்ட ஃபோர்ஹெட்ல எல்லாம் சுருக்கம் இருக்கு, அதுக்கும் நீங்க இந்த ஹோம் ரெமெடி நீங்க ட்ரை பண்ணலாம். வயிற்று பகுதி வந்துட்டு இடுப்புல இருந்து வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோடு வடு அந்த தழும்பம் மறையறதுக்கும் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஹோம் ரெமெடி நீங்க ட்ரை பண்ணலாம். உடம்புல எங்கெல்லாம் உங்களுக்கு வடுக்கள் இருக்கோ, கோடு இருக்கோ, அந்த சாகிங் ஸ்கின் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க இந்த ஹோம் ரெமெடி எஃபெக்டிவா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படி, இதோட பெனிஃபிட் அப்படி. உங்களுடைய அந்த கொலாஜன் லெவல் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி, ஸ்கின்னை டைட்னிங் பண்ணி, சுருக்கத்தெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு இளமையான ஒரு க்ளோவான ஒரு நேச்சுரலான அழகான சருமத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஹோம் ரெமெடி. நம்ம கிட்டயும் வந்து ப்ராடக்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவல் கிரீம் நம்ம ரெடி பண்ணி செல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு வயிற்றுக்கு மட்டும் கிடையாது, நீங்க டைட்ஸ்க்கு, அண்டர்ஆர்முக்கு, செஸ்ட்டுக்கு, ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சுருக்கத்துக்கு கூட நீங்க வந்துட்டு இந்த ரெட் வைன் ஜெல் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 50 ml 350 ரூபாய். ஸோ நீங்க வந்து உங்களால ப்ராடக்ட் வாங்க முடிஞ்சா ப்ராடக்ட் வாங்குங்க. ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணாலும் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோப்பும் ரெட் வைன் சோப். ஸோ இது வந்துட்டு ரிங்கிள்ஸ்க்கு, ஸ்ட்ரெச் மார்க்குக்கெல்லாம் சூப்பர்வா ரிசல்ட் இருக்கும். நீங்க நம்ம கிட்ட இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே இருக்கு. ஸ்ட்ரெச் மார்க்காக, அந்த சுருக்கத்துக்காக, ரிங்கிள்ஸ்க்காக ரிமூவ் பண்றதுக்கு ரெட் வைன் சோப்பும் ரெட் வைன் ஜெல்லும் இருக்கு. ஹோம் ரெமெடியில நம்ம என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், என்ன மாதிரி இன்கிரிடியன்ட், இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதோட நேம் என்ன என்பதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஆயில் மசாஜ் நம்ம கொடுக்கணும். ஆயில் வந்து எப்பவுமே நான் மோஸ்ட்லி ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோவாவது இந்த ஆயிலோட பெனிஃபிட், ஆயில் பத்தி வீடியோ போட்டிருப்பேன். ஸ்கின்னை இளமையா வச்சுக்கிறதுக்கு ஆயில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே நீங்க சுருக்கத்துக்கும் ஆயில் யூஸ் பண்ணலாம். நார்மலா நீங்க ஆயில் யூஸ் பண்ணாம இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க இந்த எஃபெக்டிவான இந்த 6 ஆயிலுமே நீங்க மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும் போதும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும், சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்திருக்க ஆயில் என்ன பாத்தீங்கன்னா ஆர்கன் ஆயில். ஆர்கன் ஆயில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோ டு கோலா ஆயில். இதுவும் ஒரு நேச்சுரலான ஒரு ஹெர்பல் ஆயில் இது. ஸோ அதுவும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த கோ டு கோலா ஆயில் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்காகவே ஸ்பெஷலானது. ஸோ கோடுகளை வடுக்களை வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ஆயிலுக்கு இருக்கு. ஸோ அதனால இதையும் நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாதுளைப்பழம் சீடோட ஆயில். ஸோ மாதுளைப்பழம் சீடு ஸ்கின்னுக்கு எவ்வளவு நல்லது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுருக்கத்துக்கும் வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கத்தையும் இது ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஸ்கின்னை வந்துட்டு எலாஸ்டிசிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி, கொலாஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா டைட்னிங் பண்றதுக்கு இந்த மாதுளைப்பழம் சீடோட ஆயில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால அதுவும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாவெண்டர் ஆயில். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்துட்டு ஒரு நேச்சுரலான இன்கிரிடியன்ட். எல்லாமே ஃபிளவர்ஸ்ல இருந்து, சீட்ல இருந்து, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய எசென்சியல் ஆயில்னால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நம்மளுடைய ஸ்கின்னையும் வந்துட்டு அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணும். ஸோ என்னென்ன ஒரு ப்ராப்ளத்துக்கு எந்த ஆயில் நம்ம சேர்க்கணுன்றது மெயின். அதை ப்ராப்பரா நீங்க மிக்ஸ் பண்ணி ஒரு செட்டா ரெடி பண்ணி யூஸ் பண்ணும் போதும் கண்டிப்பா ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்மண்ட் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பாதாம் ஆயிலும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னை இளமையா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எதெல்லாம் நம்மளுடைய ஸ்கின் இளமையா வச்சிருக்கோ அது எல்லாமே நம்ம எடுத்துக்கணும். எந்தெந்த ஆயில் வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு இளமையா வச்சிருக்கிறது,
எந்தெந்த ஆயில் வந்து கொலாஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், எதுல வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு, ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதிகமா இருக்கு, இந்த மாதிரி ஆயிலை கலெக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும் போதும் உங்களுக்கு வந்து நீங்க கேட்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலா ரோஷிப் ஆயில். ஸோ ரோஷிப் ஆயிலும் வந்துட்டு இளமையான ஸ்கின் தரக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட். இது ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஆயில். இது ரோஷிப் ஆயிலும் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பரான எஃபெக்டிவான நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கத்தை, அந்த பிரெக்னன்சி தழும்ப கோடை ரிமூவ் பண்ணக்கூடிய எஃபெக்டிவான ஆயில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆயிலுமே ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு. எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும் போதும் எத்தனை வருஷம் இருக்கக்கூடிய பிரசவ தழும்பா இருந்தாலுமே அதை உங்களுக்கு அழகா கிளீன் பண்ணி உங்களுடைய சருமத்தை ஜொலி ஜொலிப்பாவும் நல்ல ஒரு பிரைட்டாவும் இளமையான ஒரு சருமமும் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் வந்துட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வந்துட்டு டெலிவரி ஆகி, ஸோ நாங்க வந்து இப்ப போட்டா எங்களுக்கு ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும், எல்லாருக்குமே ரிசல்ட் இருக்கும். உங்களுடைய ஸ்கின் வந்து டைட் ஆனாலே அந்த சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிரும். பிரைட் ஆனாலே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 70% நமக்கு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். நீங்க வந்து இந்த ஆயில் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணும் போதும் கண்டிப்பா உங்களுடைய ஸ்கின் வந்துட்டு கொலாஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டைட்னிங் ஸ்கின் உங்களுக்கு கொடுக்கும். அந்த கோடு எல்லாமே உங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும், சில பேருக்கு ரெட் கலர்ல இருக்கும். அந்த மாதிரி கோடை வந்துட்டு உங்களுக்கு மறையறதுக்கு ஆயில் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த ஆயிலை தினமும் நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களோட வயிற்று பகுதியில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துக்கணும். ஸோ அண்டர் ஆர்ம்ல இருந்துச்சுன்னா அண்டர் ஆர்ம்ல, ஸோ உங்களுக்கு வந்துட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த கோடு இருக்கும் ஸோ அங்கெல்லாம் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். டைட்ஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், வயிற்று பகுதியில் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே அப்ளை பண்ணிட்டு விடாம ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஸோ ஆயில் கொஞ்சம் எடுத்துக்குங்க, கொஞ்சம் ஆயில் உள்ளங்கையில எடுத்து குழைச்சி என்ன பண்றீங்க, வயிற்றுல ஃபர்ஸ்ட் ஈவனா அப்ளை பண்ணிக்கிங்க. மறுபடியும் கொஞ்சம் எடுத்து நல்லா என்ன பண்றீங்கன்னா ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்துக்கணும். மசாஜ் நல்லா நல்லா இழுத்து விட்டு நீங்க மசாஜ் கொடுக்கணும். சும்மா ஏதோ ஒண்ணு நம்ம போட்டோன்னு இருக்கக்கூடாது. ஒரு வேலை செஞ்சோம்னா அதை திருந்த செய்யணும், கரெக்டா செய்யணும், ப்ராப்பரா செய்யணும். அப்பதான் ரிசல்ட் இருக்கும். அரையும் குறையுமா நம்ம செஞ்சு விட்டுட்டோம்னா நமக்கு வந்துட்டு எஃபெக்ட் எடுக்கிறதே வேஸ்ட். இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டு மெனக்கட்டு லாஸ்ட்ல அப்ளை பண்ற விஷயத்துல நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு சும்மா அப்படியே தேய்ச்சிட்டு விட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா ரிசல்ட் கிடைக்கலாம். சில பேருக்கு ரிசல்ட் கிடைக்காம கூட போகலாம். ஏன்னா ஒவ்வொரு செல்குள்ளேயும் இறங்கணும். ஏன்னா கோடு மடிப்பா கோடு இருக்கும் இல்லைங்களா, ஒரு கோடுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த ஆயில் இறங்கினாதான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். அப்ப இறங்கணும்னு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எடுத்து நல்லா நீங்க இழுத்து விட்டு மசாஜ் கொடுக்கணும். இழுத்து விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்குலர் வேஸ்ல நீங்க வந்துட்டு மசாஜ் கொடுக்கணும். மறுபடியும் இழுத்து விட்டு பண்ணணும். சர்க்குலர் வேஸ்ல நீங்க வந்துட்டு மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் நீங்க இழுத்து விட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்துட்டே நீங்க இழுத்து விட்டு நல்லா கொடுத்துங்க. அதே மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ்ல தைட்ஸ்ல எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கோடு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ்ல சுருக்கம் இருந்தா கூட ஃபேஸ் ஃபுல்லாமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஆயில் தான், ஒன்றும் வந்துட்டு எந்த கெமிக்கலும் கிடையாது. அதனால நீங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சுருக்கம் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க இந்த மாதிரி இழுத்து விடணும். ஸோ எங்கெல்லாம் சுருக்கம் இருக்கோ அங்கெல்லாம் கண்ணுக்கிட்டனா கண்ணுக்கிட்ட இழுத்து விடணும், ஃபோர்ஹெட்னா ஃபோர்ஹெட்ல இழுத்து விடணும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சுருக்கம் இருக்கோ அங்கெல்லாம் இழுத்து விடணும். ஆயில் போட்டு இழுத்து விடணும், வயிற்றுலயே இழுத்து விடணும். ஸோ நீங்க வந்துட்டு அண்டர் ஆர்ம்ல இழுத்து விடணும். அப்ளை பண்ணி இந்த மாதிரி இழுத்து நீங்க விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து தினமும் அப்ளை பண்ணுங்க. நைட் போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கலாம். ஆண் பெண் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இளமையான ஒரு ஸ்கின் வேணும்னா கண்டிப்பா இந்த ஆயிலை ட்ரை பண்ணுங்க. இது ஒரு பாட்டில நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 to 8 month வரைக்கும் கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அப்ளை பண்றது பொறுத்து இருக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள்ல ரிசல்ட் இருக்குன்றத. ஸோ இதை வந்துட்டு அதே மாதிரி ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆயில் உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா எங்ககிட்டயும் நீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல கிடைக்குது. உங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ண முடியலன்னா இந்த ஆயில் நீங்க எங்ககிட்டயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400 rupees ஆகும். 30 ml 400 rupees நாங்க தரோம். நீங்க நல்லா வந்துட்டு ஒவ்வொரு டைமும் அப்ளை பண்ணும் போதெல்லாம் ஷேக் பண்ணிட்டு நீங்க வந்து லைட்டா இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு விட்டுடலாம். ஆயில் உங்களால ரெடி பண்ண முடிஞ்சா நீங்க தனித்தனியா நல்ல ஆர்கானிக் ஷாப்ல நீங்க வாங்கி ரெடி பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒரு ஸ்டெப் சொல்றேன். ஆயில் நைட் அப்ளை பண்ணிடுங்க, மார்னிங் வாஷ் பண்ணிக்கங்க. வாஷ் பண்ணி முடிச்சிட்டுக்கு அப்புறம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த இன்கிரிடியன்ட் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அலோவேரா ஜெல் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட ஒரு 2 விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து பாடி லோஷன் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து கோட் மில்க் பாடி லோஷன் எடுத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு என்ன லோஷன் யூஸ் பண்ணாலும் அதை எடுத்துக்கலாம். மாய்ஸ்சரைசர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேஸ்லின் கூட ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். ஸோ இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல், இ கேப்சூல், அப்புறம் லோஷன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த க்ரீமை நீங்க மார்னிங் குளிச்சுட்டுக்கு அப்புறம் இதை நீங்க எடுத்து எங்கெல்லாம் ஸ்டிச் மார்க் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டொமக்ல, அண்டர் ஆர்ம்ல, தைட்ஸ்ல எல்லா இடத்துலயும் கொஞ்சம் சிரமப்படாம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உங்களுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம தினமும் நீங்க இந்த க்ரீமை நீங்க அப்ளை பண்ணணும். இது ரெண்டுமே நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலும் இந்த க்ரீமும் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நைட்ல ஆயில் போடுங்க, டே டைம்ல இந்த க்ரீம் போடுங்க. ரெண்டுமே செட்டா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்னும் நம்மளோட ஸ்கின் ரொம்ப இறுகி இருக்கும் இல்லைங்களா? ஸ்மூத்தா அதை ஆக்குறதுக்கு இது ரெண்டுமே ஹெல்ப் பண்ணும். சீக்கிரம் ரிசல்ட் வரதுக்கும் இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணும். நம்ம கிட்ட வந்து ரெட் வைன் சோப் இருக்கு, ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவ் பண்றதுக்கு ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆயில் வச்சு ரெடி பண்ண ஸ்ட்ரெச் மார்க் சீரம் இருக்கு. இது மூணுமே நம்மளுடைய ப்ராடக்ட் வேணா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இந்த ஆயில் எல்லாம் நல்லா ஆர்கானிக் ஷாப்ல வாங்கி இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்க ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கிங்க. அலோவேரா ஜெல்லும், இ கேப்சூலும், லோஷனும் போட்டு இந்த க்ரீமை ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய லைஃப் வந்துட்டு ஒரு முறை தான் இல்லைங்களா? அந்த லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா நம்மளை அமைச்சிக்கணும், நம்மளை மாத்திக்கணும். அதுவும் ஒழுக்கமான முறையில, நேர்மையான வழியில. ஆசைப்படுறோன்ட்டு தவறான வழியில நம்ம போயிடக்கூடாது. அதுல நம்ம வந்துட்டு கவனமா இருக்கணும். இது தவிர பர்சனலா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, நம்மள மட்டம் தட்டுறவங்களுக்கும் நம்மள குறை சொல்றவங்களுக்கும் அந்த ஸ்பாட்லயே ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்களால நம்மள ஃபேஸ் பண்ண முடியாது. நம்ம அப்படி இருப்போம். அதுக்காக சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய டீடைல்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர் பண்ணுங்க. சைனிங் ஆஃப், மீனா.